ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அந்த தருணத்தை தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மா எல்லா சபையின் அங்கத்தினருக்கு எங்கள் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம ஜெபிக்கலாம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ಗಗದಡ ಶಗದರ ಗಡಬಾ ಒಲೆ ಗದರಂದಡದಲ ಗಡ 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 ಗಡಬಾ ஒரியாந்தலே ஷெகேதர கட 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 கதல கதபா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. இயேசுவே எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. ஓ பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளுவீராக. ஓ பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நிறைவாய் இறங்குவதாக. ஓ கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் உங்க மகிமை அப்பா அந்த தேவனுடைய கூடாரத்தை நிரப்பினதே அப்பா. ஓ ஆசாரில் இருக்கக்கூடாது இருந்த மகிமை நிரப்பினதே. இப்பொழுதும் உங்க மகிமை ஆண்டவரே, ஓ தேவ மகிமை, ஓ தேவனுடைய பிரசன்னம், அளவில்லாத தேவனுடைய பிரசன்னம், அளவில்லாத தேவனுடைய மகிமை ஓ எங்க ஆலயத்தை ஓ என் ஜனங்களை நிரப்புவதாக என்று செபிக்கிறோம். ஓ ஆவியானவர் அசைவாடுங்கப்பா. ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடும்படியாயுமை வரவேற்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தர் எங்க சபையில் எழுந்தருளி எங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வரவேற்கிறோம். என் ஜனங்களை கடாட்சி தருளும்படியாய் வரவேற்கிறோம். என் ஜனத்தை ஆளுகை செய்யும்படியாய் வரவேற்கிறேன். நீங்க வாங்க ஆண்டவரே, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உங்க மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் இந்த ஸ்தலத்திலே வியாபித்திருக்கட்டும் என்று சொல்லி என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய சபையை அதிகமாய் நேசிக்கிறார். சபைக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இரவெல்லாம் அதிக நேரம் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, எல்லாரோடையும் நீங்க பேசணுமே, என்ன வார்த்தையை சொல்லுவது என்று சொல்லி ரொம்ப நேரமாய் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். சபை ஒரு உருவாக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. சபையில இது கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம், இது போஷிக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. இது நல்ல மேய்ச்சலை கண்டடைகிற இடம். உள்ளும் புறம்புமாய் நம்ம நல்ல மேய்ச்சலை கண்டடைய கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை வணைந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நம்ம சபையின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் இன்றைக்கு ஆசீர்வதித்து உங்க குறைவுகளை மாற்றி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த நாளின் தலைப்பு நிரம்பி வழியும் பாத்திரம். உங்களை எல்லாம் இன்னைக்கு யூத்துக்கு தான் நான் ஒரு மெசேஜ் கொடுக்கும்படியா ஆவியான உள்ளத்துல ஏவினாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம வாலிப பிள்ளைகள், இந்த வாலிப சந்ததி எழும்பணும் என்று சொல்லி ஆண்டவர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நம்ம எல்லாம் குடும்பங்கள் இருக்கிறோம், நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடுத்த சந்ததி எழும்பணும். ஆமென். அது பரிசுத்த சந்ததியாய், அது கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருக்கு சாட்சியான் இருக்கிற ஒரு யோசேப்பின் சந்ததி எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தாய்களாக, தகப்பன்மார்களாக, குடும்பங்களை தந்து சபையிலே நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாருமே நம்ம குடும்பங்கள் நிரம்பி வழியும் பாத்திரமாய், நம்ம பிள்ளைகள் நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நிறைய பேருடைய நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிதான் இருக்குதுன்னா, நான் வாழ்க்கையில எப்படின்னா நான் செட்டில் ஆயிடணும், நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல அந்தஸ்து, இதெல்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நிறைவேண்ட ஒரு குறுகிய காலத்துல ஒரு சீக்கிரமான ஒரு டைம்ல நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நம்ம நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு எப்படி இருக்குதுன்னா, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், கலக்கம், என் தேவைகள் எப்போ சந்திக்கப்படும், என் மனவேதனை எப்போ நீங்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு கூட எனக்கு நான் குறைப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு இந்த சூழ்நிலை மாறவில்லையே அப்படின்னு சொல்லி சில காரியங்களை குறித்ததான ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு தேவையோடு நான் இருக்கிறேனே, அது இன்னும் நிறைவாகலையே, நான் ஜெபிக்கிறேனே, இந்த காரியங்கள் நிறைவேறலையேன்னு சொல்லி ஒரு மனவேதனையோடு சிலர் காணப்படுறாங்க. ஆனா உங்க எதிர்காலத்தை ஆசிர்வதிக்க மாற்ற தேவனாலே மாத்திரம்தான் ஆகும். ஆமென். நம்முடைய பிரயாசங்களினாலே, முயற்சினாலே நம்ம ஆசிர்வதிக்கப்பட்ட முடியாது. தேவன் தான் நம்முடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது ஏதோ தற்செயலா ஒரு இன்ஸ்டன்டா நடக்கிற அனுபவம் அல்ல, காரியம் அல்ல. நீங்கள் எடுக்கும் பிரயாசத்துக்கு ஏற்ப உண்டாகும் பலனா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கு ஏற்ற பலன்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்ம நல்ல ஒரு கம்ஃபர்ட் சூழ்நிலையில இருந்து கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களே நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது. சரிங்களா? நம்முடைய படிப்பிலேயோ, திறமையிலையோ, வேலையிலையோ, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ நம்ம நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை காண வேண்டும்னா நம்ம வாழ்க்கை என்ற படகுல எப்பொழுதும் இயேசு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை என்ற படகுல இயேசுதான் முதன்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம படிப்பு ஆஸ்வதிக்கப்படும், வேலை ஆஸ்வதிக்கப்படும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஆவிக்குரிய எல்லைகளை ஆண்டவர் விரிவடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விருத்தியை நம்ம பார்க்கணும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அடுத்த கட்டத்துக்குள்ளே இப்ப நம்ம ஜெபிக்கிறோம்னா நம்ம ஜெப நிலைகளிலே அடுத்த பரிமாணங்களுக்குள்ளே போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த பரிமாணங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டும். இப்ப நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, படிச்சு அவங்க +2 முடிச்ச உடனே அடுத்து அவங்க காலேஜுக்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய இடங்களிலே அட்மிஷனுக்காக நம்ம பிரயாசப்படும், அடுத்த உயர்வு, அடுத்த கட்டத்துக்கான எதிர்பார்ப்போடு கூட நம்ம செயல்படுகிறோம். அப்போ நம்ம ஒரு தேக்க நிலைமையில நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை தங்கி விடக்கூடாது. ஏதோ நான் ஆலயத்துக்கு வந்தேன், ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன், ஒரு நன்மைக்காக வந்தேன், ஒரு ஆசுமா, அதெல்லாம் ஆண்டவர் கூட தருவார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவர்கள் எல்லாம் வச்சு நான் என்ன பருவேன், கூட தருவேன்னு சொல்றார் ஆண்டவர். அதெல்லாம் இட் வில் பி ஆடட் அன்டு யூ. அதெல்லாமே ஏசப்பா நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏன் சபையில கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார், ஏன் என்னை குடும்பமாய் இந்த ஸ்தலத்துல வைத்திருக்கிறார், இந்த சபையிலே நான் என்ன செய்ய வேண்டும், என்னை கொண்டு என் குடும்பத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி நகருகிறதான ஒரு அனுபவத்தோடு கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேற வேண்டும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. தேக்க நிலைமையில போயிடக்கூடாது, ஒரு பின்னடைவுல நம்ம போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தேடுதலை, ஆண்டவரை கண்டறிகிறதிலே நம்ம அதிகமாய் பிரயாசப்படும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை வைத்ததுனாலதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில
அது வாலிபனா இருக்கட்டும், சிறு பிள்ளையா இருக்கட்டும், வயோதிபரா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நம்மை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். தேவ சித்தம், தேவனுடைய வழிநடத்தல், தேவ நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம குடும்பங்களிலே நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால்தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், அந்தகார இருளின் பிடியில இருந்தோம், பாவத்தின் பிடியில இருந்தோம். கர்த்தர் நம்ம எல்லாம் விடுவித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப தெரிந்து கொண்ட உன்னத நோக்கத்திற்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம வளர வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களில பாத்தீங்கன்னா தேவ சித்தம் நிறைவேறக்கூடாதபடி சந்ததிகளை பாழாக்கும்படியாத்தான் சத்ரு குறி வைக்கிறான். அந்த யங்ஸ்டர்ஸ், இந்த வாலிப பிள்ளைகளை அடுத்த தலைமுறை எழும்பக்கூடாதபடிக்கு சாத்தான் குறி வைக்கிறான். அப்போ பிசாசு எப்பவுமே இந்த வாலிப பிள்ளைகளை, இந்த வாலிபத்தை அழிக்கும்படியா, வாலிபன் எழும்பக்கூடாதபடிக்கு தான் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். பல சேலஞ்சஸ்கள், பல போராட்டங்கள், பாவ போராட்டங்கள், நிறைய ட்ரையல்ஸ், நிறைய டெம்டேஷன்ஸ், சோஷியல் மீடியா ஒரு பக்கம், படிக்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு பியர் பிரஷர், இப்படி நிறைய நெருக்கங்கள், நிறைய காதல் உணர்வுகள், செல்போன் பயன்பாடுகள் எல்லாமே பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் சத்ரு ஒரு பெரிய கண்ணியை வைத்திருக்கிறான். ஆமென். அப்ப கிறிஸ்தவ பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கருத்தாய் தேவ சித்தத்தின் மையத்திலே பிள்ளைகளை வளர்க்க நம்ம பிரயாசப்படணும். அதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த சந்ததி எழுப்பதான் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. We need to raise a godly, holy generation. Godly generation. Amen. ஒரு பரிசுத்த சந்ததி, கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை சேவிக்கிற சந்ததி எழுப்ப வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாளிலே சபைக்காக திருவுள்ளம் பற்றுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த அடுத்த ஜெனரேஷனை நம்ம நடத்தலைன்னா ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடும். நம்ம பாரத்தோடு கூட, உத்தரவாதம் எடுத்து, ஆவியானுடைய துணையோடு கூட நம்முடைய பிள்ளைகளை நடத்த கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஃப்ரூட்ல எத்தனை சீடு இருக்குதுன்னு தெரியும். ஒரு ஆப்பிள் கட் பண்ணா அதுல எத்தனை சீடு இருக்குது நம்ம ஈஸியா எண்ணிடலாம். இல்லை ஒரு ஆரஞ்சு உரிச்சு பார்த்தா கூட அது எத்தனை கொட்டைகள் இருக்குது நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், எண்ணிடலாம். ஆனா அந்த சீடுக்குள்ள, அந்த ஒரு சீடுக்குள்ள எத்தனை ஃப்ரூட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆமீன். சீடை நம்ம போடுறோம், அந்த சீடுக்குள்ள எத்தனை ஃப்ரூட் வரும்னு நமக்கு தெரியாது. அப்படி பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவர் மறைவான அநேக ஆசீர்வாதங்களை புதைத்து வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அது ஒரு சீட். அந்த சீடுக்குள்ள எவ்வளவு பொட்டன்ஷியல, எத்தனையோ இன்பில்ட் கேரக்டர்ஸ், எத்தனையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, எத்தனையோ ஃப்ரூட் வரலாம், ஃப்ரூட் ஈல்ட் ஆகலாம். அப்ப நமக்கு தெரியாது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அந்த ஒரு விதைக்குள்ள வைத்திருக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாளாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டலாம். நமக்கு கொடுத்த பிள்ளைகள் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆவியானவர் இந்த நாளிலே திருவுள்ளம் பற்றுகிறார். ஆவியான நம்ம குடும்பங்களை அசைவாடுகிறார். ஆவியான நம்ம குடும்பங்களை எழுந்தார்கள். அது சிறு பிள்ளையா இருக்கட்டும், அது டீனேஜ் பிள்ளையா இருக்கட்டும், அது வாலிப பிள்ளையா இருக்கட்டும், கர்த்தர் நம்ம குடும்பங்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஏனென்றால் அது விலையேற பெற்ற பாத்திரம், அது நிரம்பி வழிகிற பாத்திரம், அது தேவ சித்தத்தின் பாத்திரமாய் இருக்குது என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். Success without successor is failure. ஆமென். ஒரு வெற்றியாளர் என்ன பண்ணணும்? வெற்றியாய் நடத்தக்கூடிய ஆட்களை எழுப்பணும். அல்லேலூயா. அடுத்த தலைமுறை எழுப்பணும். மோசே என்ன பண்றாரு? மோசேவுடைய சாம்ராஜ்யம் முடிவடைய போகுதுன்னு சொல்லிட்டு யோசுவாவை ஆண்டவர் எழுப்புகிறார். அதை மோசே அறிந்து யோசுவாவை என்ன பண்றார்? யோசுவா ஒரு வாலிபன். யோசுவாவை என்ன பண்றாரு? அழகா ட்ரெயின் பண்ணி யோசுவா அவ்வளோ ஜனங்களையும், இஸ்ரவேலின் அத்தனை 30 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை அந்த வழி நடத்தக்கூடிய கிருபைகளை என்ன பண்றாரு? ஆண்டவர் மோசேயின் மூலமா யோசுவாவை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். ஆமென்.
அப்போ ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எழும்பி பிரகாசிக்கிற ஒரு இளைய சந்ததியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர்களை நம்ம எழுப்பி விடணும். ஆமென். எழும்பி பிரகாசிக்க அந்த பிள்ளைகளுக்காக நம்ம பிரயாசப்படணும், உத்தரவாதம் எடுக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். உன்னை கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்க நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லணும். நான் என் ஊழியத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்திருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேக தாய்மார்கள் உங்க பிள்ளைகளை நீங்க ஒப்பு கொடுத்திருப்பீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய உங்க ஊழியத்துக்கு தரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம்? அநேகர் பொருத்தனை செய்திருப்போம். அந்த டெலிவரி டைம், அந்த கஷ்டமான நேரத்துல, இடுக்கமான நேரத்துல, ஒரு சந்ததியின் ஆசுமாத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற நேரத்துல நிறைய நேரம் காத்திருந்து அழுதுருப்போம் இல்லையா? நமக்கு உடனே கர்ப்பத்தின் கடைசியில் இருக்க கிடைச்சிருக்காது. அப்ப நிறைய நேரம் நம்ம அழுதுருப்போம். கர்த்தர் சமூகத்துல கண்ணீரோடு கூட கணவனும் மனைவியுமாய் அழுத நாட்கள் உண்டு. ஆண்டவர் சமூகத்துல நம்ம விசாரித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீர், ஆண்டவரே என்னை நினைத்தருள மாட்டீர், ஆண்டவரே. அண்ணாலை போல எத்தனை பேர் இந்த ஆலயத்துல நீங்க நல்லா யோசித்து பாருங்க. உங்க நாட்களை நீங்க திரும்பி பாருங்க. இந்த ஸ்தலத்திலே வந்து, கர்த்தருடைய சமூகத்துல வந்து உங்க இருதயத்தை ஊற்றி இருக்கிறீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய உங்களுக்கு தரேன்னு சொல்லி நம்ம பொருத்தனை செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் அந்த பொருத்தனை நினைப்பூட்டுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆவியானுடைய ஒரு செயல், நினைப்பூட்டுகிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ சித்தத்துக்கு மையத்திலே நம்ம பிள்ளைகளை நடத்த வேண்டும். அல்லேலூயா. எலியா என்ன பண்றாரு? அவருடைய கடைசி நேரம் அந்த எலிசா அவரை பின்பற்றியே வருகிறார். ஆமென். எலியா சொல்றா, இல்ல நான் அங்க போகணும், பெத்தேலுக்கு போகணும், யோர்தானுக்கு போகணும், நான் கில்காலுக்கு போகணும், என்னென்னமோ சொல்றாரு. ஆனா அந்த எலிசா அவரை விடவே இல்லை, அவரை பின்பற்றி போயிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை பின்பற்றும்படியாய் நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமாய் பிரயாசம் எடுக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே. அப்ப அந்த தரிசனம் அழிந்து விடக்கூடாது. ஆமென். அடுத்த ஜெனரேஷன் கேரி பண்ற மாதிரி இந்த தரிசனத்தை நம்ம விதைத்து விடணும். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த வாழ்வு, நமக்குள்ள இருக்கிற விசுவாச வாழ்வு, நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பின் பிரயாசத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டே இருக்கணும். இம்பார்ட்டேஷன் பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இம்பார்ட் பண்ணிட்டே இருக்கணும். மோசே, மிரியாம், ஆரோன், இவங்க 3 பேரிலே ஆண்டவர் மோசேவை தெரிந்து கொள்ள, 3ஆவதாக பிறந்த மோசேவை தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே கூட ஆண்டவர் ஒரு பிள்ளையை தெரிந்து கொள்வார். அந்த ஒரு பிள்ளையின் மூலமாக அந்த முழு குடும்பத்தையுமே ஆண்டவர் பக்கமாய் திருப்ப ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். ஆமென். எல்லாரும் உடனே வந்துருவாங்களா? அந்த ஒரு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளையின் அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல நான் கூட ரொம்ப யோசித்து பார்ப்பேன். என் தம்பி, நாங்க 3 பேரு. அப்ப என் தம்பி வாலிப வயதுல அவன் தான் முதலாவது ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தப்போ அவன் வாலிப வயதுல அதிகமா அவன் பைபிள் வச்சுட்டு எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருப்பான். அப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இவன் எப்படி மாறிட்டானேன்னு சொல்லி. அப்ப அவனுடைய வேத வாசிப்பு, எந்த நேரமும் ஜெபம் வந்து எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தொட ஆரம்பிச்சிச்சு. எங்களெல்லாம் அது அநேக நிறைய இருதயத்தை குத்த ஆரம்பிச்சது. அவனும் வாலிப வயதுல இருக்கிறான், அவன் இப்படி ஆண்டவரை தேடுறானே, அப்ப நம்ம ஆண்டவரை தேடாது இருக்கிறோமேன்னு சொல்லி அவனுடைய அந்த பக்தி வாழ்வு, அந்த விசுவாசம் எங்களை அசைக்க ஆரம்பித்தது. அதன் பின்பதாக தான் நாங்க சகோதரிகள், எங்க அம்மா, ஏன்னா பரம்பரையா நாங்க கிறிஸ்தவ CSI பாரம்பரியத்திலே வளர்ந்து வந்தோம். அப்போ அந்த எங்களுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவர் எங்களை தொட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ மோசேவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுங்க. ஆரோன், மிரியாம் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்திலே ஒருத்தரை கொண்டு, ஒரு பிள்ளையை கொண்டு ஆண்டவர் அந்த குடும்பம் முழுவதுமாய் அவருடைய சித்தத்தின் மையத்தில் எடுத்துக்கொள்வார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாய் கருத்தாய் நம்ம ஜெபத்துல சப்போர்ட் பண்ணணும். அன்னைக்கு தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்ணும் பொழுது ஈசாயுடைய 8வது மகன், ஆமென், 8வது மகன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி வரும் பொழுது 7 பிள்ளைகள் வரிசையாய் வராங்க. ஆமென். ஆண்டவர் இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த தாவீது வரும் வரைக்கும் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் ரட்சிப்பின் வாழ்வுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? ஏன்னா நம்ம பொருத்தனை செய்துட்டு அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் அல்ல இது. மௌனமா இருக்கிற காலம் அல்ல இது. செயல்படுகிற நேரம். இது செயல்படுகிற நேரமா இருக்கிறது. தேவ பிள்ளையே, நம்ம அமைதலா இருக்க கூடாது. ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்லுறேன். சூசன்னாள் வெஸ்லி, நான் நிறைய இடங்களில, ஏன்னா இது எனக்கு ரொம்ப அவங்களுடைய உண்மை வாழ்வு, அவங்க சாட்சியான வாழ்வு என்னை ரொம்ப அசைத்து இருக்கிறது. பிள்ளைகளை கிறிஸ்துவின் பணிக்கென்று ஆயத்தம் செய்த உத்தம தாய் சூசன்னாள் வெஸ்லி. அவங்க மெத்தடிஸ்ட் சர்ச்சின் தாய் என்றும் இவங்க அழைக்கப்படுவாங்களாம். சரிங்களா? இவங்க 16ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்து தேசத்துல வாழ்ந்து வந்தவர்கள். இவங்க வாழ்க்கையின் பின்னணி பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான சூழ்நிலை. இவங்க திருமணம் செய்த கணவர் உங்க குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய மாட்டாராம். எப்பவுமே அவர் பொறுப்பற்றவரா இருப்பாராம். தன் மனைவியோடு எப்பொழுதும் சண்டை போட்டு வாக்குவாதம் செய்வார். இவங்களுக்கு 19 பிள்ளைகளாம். 10 பிள்ளைகள் இறந்து விடுறாங்க. ஒரு பிள்ளை மீதி 9 பிள்ளையில ஒன்று ஊனமற்ற பிள்ளை, இன்னொன்று 6 வயதுக்கு மேல ஒரு பேச முடியாத பிள்ளை. இந்த சூசன்னாளுக்கு அடிக்கடி சுகவீனம் வருமா, பணம் பற்றாக்குறை, எப்ப பாரு சரீரம் பலவீனம். நம்ம கூட பெண்கள் அப்படிதானே பலவீனமா இருக்கிறோம். பணம் பற்றாக்குறை, எளிமையான குடும்பம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்குது. அதே போல இவங்க வாழ்க்கை இருந்திருக்கிறது. இவங்க வாலிப நாட்களில் பல மணி நேரங்கள் செபிப்பார்களாம். ஆனா திருமணத்துக்கு பின்னு இவங்களுக்கு இந்த சிறு தோட்டத்தை கவனிக்கணுமா, பசுமாடு இருந்ததா அதெல்லாம் பால் கறக்கணுமா, எல்லா பிள்ளைகளும் ஆயத்தப்படுத்தி 9 பிள்ளைகள் இல்லையா, எல்லாரையும் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். எல்லா பிள்ளைகளையும் குளிப்பாட்டி ரெடியாக்கி ஸ்கூலுக்குலாம் அனுப்பணும். இந்த நெருக்கத்துல ஒரு நாள்ல என்ன பண்ணுவாங்க, 2 மணி நேரம், ஒரு நாள்ல 2 மணி நேரம் தியானத்துக்கு தருவாங்களாம். இந்த சூசன்னாள் வெஸ்லி ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் தியானத்திற்காக அவங்க டைம் தருவாங்களாம். அப்ப அவங்க பிள்ளைகளை அழைத்து, நான் முக்காடிட்டு இருக்கிற நேரம் யாரும் என்ன தொந்தரவு பண்ண, ஏன்னா வீடு செப்பரேட்டா ஜெபிக்கெல்லாம் இடம் கிடையாது, தனி ரூம்ஸ்லாம் கிடையாது. அப்ப இவ்வளோ நெருக்கடியான பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சின்ன வீட்டில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க முக்காடிட்டு கொண்டு இருக்கிற நேரம் யாரும் அவங்கள தொந்தரவு பண்ண சொல்லுவாங்களா, நான் ஜெபித்து கொண்டிருப்பேன், யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்ப இந்த நெருக்கத்தின் மத்தியில் அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஒரு பிள்ளைக்கு வாரத்துல ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு 1 மணி நேரம் ஜெபிப்பாங்களாம். வாரத்துல ஒரு நாள் ஒரு பிள்ளைக்காக 1 மணி நேரம் ஜெபிப்பாங்களாம். நம்ம எல்லா பிள்ளைக்கும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஜெபிப்போம், இல்லை 15 மினிட்ஸ் ஜெபிப்போம். சரிங்களா? ஒரு பிள்ளைக்கு 1 மணி நேரம் ஜெபிப்பாங்களாம். இப்படி அந்த தாய் கருத்தாய் ஜெபித்ததின் விளைவு என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுடைய 2 பிள்ளைகள், ஜான் வெஸ்லி என்ற தேவ ஊழியர் பல லட்சங்களை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பினார். பல லட்சங்களை, இங்கிலாந்து தேசத்தையே அசைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா! அந்த தாயின் ஒரு கிரமமான ஜெபம், அந்த தாயின் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம், அந்த தாயின் ஒரு உத்தரவாதத்தின் ஜெபம் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்காக உருவாக்கின ஒரு உத்தம தாயாய் செயல்பட்டார்களாம். இன்னொருத்தர் சார்லஸ் வெஸ்லி, அவர் 9,000 கீர்த்தனை பாடல்களை எழுதினாராம். 9,000 கீர்த்தனை பாடல்களை எழுதினாராம். யோசித்து பாருங்க. அப்போ ஒரு தாயினுடைய ஜெபம் அந்த பிள்ளைகளை கிறிஸ்துவின் பணிக்கென்று ஆயத்தம் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகளை தேவ திட்டத்தை கேரி பண்ணும்படியாய் நம்ம எடுக்கிற பிரயாசத்தை அறிந்து, சாத்தான ஒரு பக்கம் என்ன பண்ணுவான், அது அந்த திட்டத்தை கேரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், நிறைய அந்த பிள்ளைகளுக்குள்ள பாவ சோதனைகள், அந்த பிள்ளைகள் எழும்பக்கூடாதபடி, அந்த லெகசியை கேரி பண்ணக்கூடாதபடி பிசாசு ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருப்பான். பிசாசு அவங்களை சாதாரணமா எழும்ப விட மாட்டான். அல்லேலூயா. சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:15 யாருன்னா வாசிங்க. பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆமென். பாருங்க, உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும்.
தீமோத்தேய அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் அந்த விசுவாசத்துக்கு நேராக வளர்க்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி இந்த சூசனால் வெஸ்லி தேவ சித்தத்துக்கு நேராக தங்கள் பிள்ளைகளை உருவாக்கினார்களோ, தீமோத்தேயுவ அவங்க பாட்டியும் அவங்க என்ன பண்றாங்க? 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:5. உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். இங்க ஆண்டவர் பவுலை கொண்டு தீமோத்தேயுவை என்ன பண்றாரு? சரியாய் வழி நடத்த. அந்த வாலிப வயதிலே அவன் கற்றுக்கொண்ட அந்த சிறு வயதிலேயே இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் டெபாசிட் ஆகுது. ஆமென். நம்ம பிள்ளைகள் எல்லாம் சபையில இருக்கிறாங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. அது டெபாசிட் ஆயிக்கொண்டே இருக்குது. அது அவங்களுடைய உள்ளத்துல போடப்பட்ட ஆயிடுச்சு. இப்ப இது கிரியை செய்கிறதான ஒரு நேரம். இப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையாய் அவளுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். ஆமென். ஆண்டவர் தான் கிரியை செய்கிற தேவன். நம்ம முழங்காலிலே நின்று தேவ சித்தத்தின் மையத்துல, ஆண்டவரே என் பிள்ளைய உங்க கரத்துல எடுங்க ஆண்டவரே, அன்பின் கயிற்றினால் எடுத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ள அந்த ஃபெய்த் இம்பார்ட்டேஷன் ஆகட்டும்பா, இந்த அன்பின் பிரயாசங்கள் இம்பார்ட் ஆகட்டும் சொல்லி இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில தான் தொடங்குது. அல்லேலூயா. வீட்டில தான் தொடங்கப்படுது. அல்லேலூயா. நம்ம கருத்துல நம்மை கொண்டுதான் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வணைய ஆரம்பிப்பா. நம்ம குடும்ப ஜெபம், நம்ம உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, பிள்ளைகளோட பேசும் பொழுது, இன்டராக்ட் பண்ணும் பொழுது பிள்ளைகள் வளர்க்கப்படுறாங்க. ஆமென். அப்போ இந்த டெபாசிட் ஃபேமிலியில தான் என்ன பண்றாங்க? முதலாவது நம்ம போடுகிறோம். சிறு வயதிலிருந்தே இந்த விதைகள் போடப்படுகிறது. ஒரு தகப்பனுடைய காரியம் பிள்ளைய வளர்ப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகளை வணைவதும் ஒரு அனுபவம். ஆமென். வளர்க்கிறோம், எல்லாமே கொடுத்து நம்ம என்ன பண்றோம்? பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறோம். பிள்ளைங்க என்ன கேட்டாலும் அவங்க படிப்புக்கான காரியங்களுக்கு நம்ம அதிகமாய் செலவு செய்து பிரயாசப்படுகிறோம். நல்லது. ஆனா அதே சமயம் பிள்ளைகளை வணையும்படியாய் தகப்பன் ஸ்தானத்திலே நம்ம நின்று பிள்ளைகளை வணையவும் நமக்கு தெரியணும். தேவ பிள்ளைகளே, அருமையான ஸ்திரீகளை, பிள்ளைகளை வணையவும் நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களை நித்தியத்துக்கு நேராக நடத்தும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரம குயவனா இருக்கிறார். திரிகையில வைத்து அவர் வணைகிறது கடினமான ஒரு காரியம் தான், கஷ்டமான காரியம். வாலிப வயதிலே பிள்ளைகளை அப்படி திரிகையில வைத்து ஆண்டவர் வணைகிறது ஒரு கடினமான காரியம். அப்ப நம்ம அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு பிரேயர் சப்போர்ட், நம்ம அந்த பிள்ளைகள் பட்சமாய் நின்று. ஏன்னா இந்த நாட்கள் நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தது. ஆமென். இவ்வளோ எக்ஸ்போஷர்ஸ் கிடையாது நமக்கு. இந்த சோஷியல் மீடியாக்கும் பாவத்துக்கும் எங்க திரும்பினாலும் பாவம், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவத்துல தான் பிள்ளைகள் உழன்று கொண்டு இருக்கிறாங்க. எங்க திரும்பினா நம்ம வேலூர் மாவட்டம் ட்ரக்ஸ்க்கு முதன்மையான இடமா இருக்கிறது. எல்லா வாலிப பிள்ளைகள் ட்ரக்ஸ்க்கு ஸ்கூல்ல சின்ன சின்ன 8வது படிக்கிற பிள்ளைகள், 9வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள், அந்த கூலி இதுக்கெல்லாம் பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க? அடிமைகள் ஆகுறாங்க. அவங்க சிந்தை வேற மாதிரி இருக்குது. அவங்க எண்ணங்கள் எல்லாமே தவறுதலாக, பாவத்திற்கு நேராக, இச்சைக்கு நேராக பிள்ளைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தத்துடனும் கீழ்ப்படிதலுடன் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. பரிசுத்தத்துடனும் கீழ்ப்படிதலோடு கூட நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய. எல்லார் மேல தேவ சித்தம். வாட் எவர் யூ டூ, நீங்க என்னன்னா படிங்க, என்னன்னா செய்யுங்க, எங்கன்னா இருங்க, ஆனா தேவ சித்தத்தின் மையத்துல இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எங்கன்னா இருக்கலாம், வெளியூர்ல இருக்கலாம், வெளியிடங்களை படிக்கலாம், விஐடில படிக்கலாம், எங்கன்னா படிக்கலாம். பரிசுத்தத்தோடு கீழ்ப்படிதலோடு. ஏன்னா இங்க தீமோத்தேயுவை ஆண்டவர் அப்படிதான் நடத்துறார். ஆமென். பவுலை கொண்டு தீமோத்தேயுவை உத்தம குமாரனேன்னு சொல்றார். நீ உத்தம குமாரன், எல்லாம் நீ பாலியலுக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆமென். தீமோத்தேயுவும் அந்த பரிசுத்தத்துல நிலைத்து நிற்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம அந்த வேத பகுதி வாசித்தோம்.
அதனால நான் அந்த பகுதியை இப்போ வாசிக்கல. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் விலகி தப்புவிக்கப்படணும்னா நம்முடைய ஜெபம் அந்த சூசுனால் வெஸ்லியை போல உத்தரவாதத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கிதியோனை பத்தி சொல்ல சொன்னார். கிதியோன் அவர் சொல்றார், நான் மனாசே குடும்பத்துல ரொம்ப எளியவன், சிறியவன், என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கிதியோன் என்ன பண்றாரு, புலம்பிட்டே இருக்கிறாரு. சரிங்களா? ஒரு கோதுமை ஆலை இடத்துல போயிட்டு திராட்சரச ஆலை இடத்துல அந்த கோதுமையை புடைத்து கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த மீதியானியர்கள் எல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளை கொள்ளையாய் கொள்ளையிட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க ஆடு மாடுகளை திருடி கொண்டு போறாங்க, அவங்க விதைக்கிற விளைநிலங்களெல்லாம் கெடுக்கிறாங்க, எல்லாம் வச்சு அழிக்கிறாங்க, பாழாக்குகிறாங்க. இவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், கிதியோன் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. 7 வருடம் ஒரு சிறையிருப்பு. நம்ம பாவத்துக்கு உட்படும் பொழுது சிறையிருப்புக்குள்ளே நம்ம போயிடுவோம். கர்த்தர் நம்மை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துருவார். நம்ம வாழ்க்கை சிறைப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்கு நல்லா தெரியும். சின்ன பாவமோ பெரிய பாவமோ பாவம் தான். அல்லேலூயா. பாவத்தோட நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. பாவம்னா பாவம் தான். அப்ப அந்த பாவத்திலே சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே அவங்க எல்லாம் அவங்களுடைய பிழைப்புக்கான காரியத்துல எல்லாம் குறைபடுறாங்க. சத்ரு எல்லாம் வச்சு கொள்ளையிட்டு கொண்டு போகிறான். ஆடு மாடுகளை திருடி கொண்டு போகிறான், விளைச்சல்களை திருடி கொண்டு போகிறான். ஜனங்க 7 வருஷம் கொடுமையா அவங்க வந்து ஒடுக்கப்படுறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்னே புரியல. அப்ப ஆண்டவர் கிதியோனை எழுப்புகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லி கிதியோனை எழுப்புறார். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க ஏன் சூழ்நிலையை பார்த்து கலங்குகிறீங்க? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கிறார், உன்னை கொண்டுதான் மீதியானியரை ரட்சிப்பேன்னு சொல்றார். ஆமென். பாவ அடிமையில் இருக்கிறவங்களை மீட்க தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகரை விடுவிக்கும்படியால் அந்தகார இருள்ல இருக்கிறாங்க, பாவத்தின் கொடூரத்தில் இருக்கிறாங்க, பாவ அடிமைதனத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்க விடுவிக்கும்படியாய்த்தான். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே, நான் சிறியவனா இருக்கிறேன், எளியவனா இருக்கிறேன், இடத்துல பலம் இல்லை, பராக்கிரமம் இல்லைன்னு சொன்னீங்களாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நீ அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. கிதியோன் சொல்றாரு, ஆண்டவரே, எங்க பிதாக்களுக்கு நீங்க வாக்குத்தத்தெல்லாம் தந்தீங்க, எங்க பிதாக்கள் எல்லாம் நீங்க எப்படி நடத்துனீங்க, அப்ப எங்களுக்கு ஏன் இந்த சிறையிருப்பு, நாங்க ஏன் கஷ்டப்படணும்? இப்படி முறுமுறுக்கிறார். ஆமீன். நிறைய முறுமுறுப்பு கிதியோனுக்குள்ள. அப்பதான் ஒரு கர்த்தருடைய தூதனானவர் அவரை வந்து பலப்படுத்தி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கொண்டுதான் இந்த காரியத்தை நான் மீதியானரை எல்லாம் என்ன பண்ண போறேன், மீதியான கையில் இருக்கிற இஸ்ரவேலை நான் ரட்சிக்க போறேன், உன்னுடைய ஒரே கை போதும். அன்னைக்கு கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறினது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, நம்ம பயந்து கொண்டிருந்தாலும் சரி, எளிமையான குடும்பம் இருந்தாலும் சரி, ஏழ்மையா இருந்தாலும் சரி, பலம் இருந்தா இல்லாம இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுடைய பராக்கிரமத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாட்கள்ல வாலிபர்கள் எழுமணும்னு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பராக்கிரமசாலியே, நீ இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பலவீனன் சொல்றியா, நான் சிறுமைப்பட்டவன் சொல்றியா, நான் எளியவன் என்று சொல்றியா? ஆண்டவர் சொல்றா, இல்ல இல்ல, நீ பராக்கிரமசாலி. உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய எதிர்காலங்கள் ஆண்டவருடைய கரத்துல இருக்குது. உன்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியம் பெரியதா இருக்கிறது. இந்த நாளிலே நீ அர்ப்பணிப்பாயான்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மூலமா தெய்வ சித்தம் நிறைவேறும். இன்னைக்கு யோசித்து பாருங்க, வாலிபருடைய வாழ்க்கை எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பாவத்தின் இருள்ல இருக்கிறாங்க, அந்தகார இருள்ல சிக்குண்டு இருக்கிறாங்க. படிப்பு அவங்களுக்கு படிப்பு எல்லாம் இழக்க நேரிடுகிறது. பெற்றோர் எவ்வளவோ அவங்க மேல எவ்வளோ அவங்க அன்பையும் பாசத்தையும் ஊற்றி பிள்ளைகளை வளர்க்குறாங்க.
இன்னைக்கு பிள்ளைகள் எந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆமேன். உங்களோட படிக்கிற பிள்ளைங்க, உங்க கூட இருக்கிற பிள்ளைங்க, நம்ம பார்க்கிற அநேக வாலிபர், இந்த இளம் தலைமுறையுடைய சூழ்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. ஆமேன். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பராக்கிரமசாலியாய் வைத்து எல்லா சாத்தான் கொள்ளையிட வருகிற அந்த மீதியானிய ஆவிகளை விலக்கி துரத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக திருப்ப ஒரு கிதியோனை போல பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னுடைய பராக்கிரமத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய பொட்டன்ஷியலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய உள்ளார்ந்த நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி எழும்புகிறவர்களை கொண்டுதான் தேவனுடைய சித்தம் பரிபூர்ணப்படும். தேவ பிள்ளைகளே, நம்ம நிரம்பி வழியும் பாத்திரமாய் மாறுவோம். ஆமேன். தாவீது பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் சவுல் ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ராஜாவாய் அவரை நடக்கல. ஆமேன். ஒரு வருஷம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறார் சவுல் ராஜா. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை நான் என்ன பண்ணுவேன், தலைவனாய் தேர்ந்தெடுக்க போறேன். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன சாட்சி சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான். அல்லேலூயா. ஊழியம் எல்லாம் செஞ்சிடலாம். தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அது கடினமானது. அதுதான் ஆண்டவருக்கு உகந்தது, ஆண்டவருக்கு பிரியமானது. சரிங்களா? ஊழியம் எல்லாரையும் செஞ்சிடலாம். நம்ம இங்க நல்ல வர்ஷிப் பண்ணலாம், நல்லா நம்ம ஜெபம் எடுத்துடலாம், இங்க நின்று நல்லா பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனா தேவ சித்தத்தின் மையத்துல நம்ம வாழும் பொழுது அது கொஞ்சம் கடினமான ப்ராசஸ் தான், அது கஷ்டமான ப்ராசஸ் தான். நிந்தை வரும், அவமானம் வரும், வெட்கம் வரும். உங்க காலேஜில் நீங்க தனித்து நிற்கணும். ஆமீன். ஏதோ எல்லாரோடையும் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி ஓட முடியாது. இயேசு எல்லாரோடையும் நீங்க நிறுத்தி ஓட முடியாது. ஒரு தனித்துவமா, யூ ஷுட் பி யூனிக். நீங்க ஒரு ஸ்பெஷலா நிற்கணும். அல்லேலூயா. நீங்க பசுத்த வித்து. அப்ப அந்நிய ஜனங்களோட நம்ம கலவக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய ஜனங்களோடு கூட நம்ம இணையக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து, இவன் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை எல்லாம் இவன் செய்வான் சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனா கோலியாத்தை இரவும் பகலும் 40 நாள் கோலியாத்து கொக்கரிக்கிறார். இரவும் பகலும் 40 நாள் அந்த காத்தூரானாகிய அந்த பெலிஸ்தியன், அவர் விருத்த சேதனமில்லாத ஒரு பெலிஸ்தியன். அப்ப அவன் தேவ ஜனங்களை பார்த்து நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், ஏளனமா பேசுறான், ரொம்ப கடினமா பேசுறான், கிண்டலா பேசுறான். அப்போ அங்க இருக்கிற சவுல் ஒரு பெரிய ராஜா. எல்லாம் சவுல் யுத்தத்துக்கு அவர் பழக்குவிக்கப்பட்டவர், அவர் யுத்தம் செய்திருக்கிறார். ஆனா எல்லாம் அந்த யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ஆர்மி இருக்குது, மிலிட்ரி இருக்குது, எல்லாருமே கோலியாத்துக்கு முன்பதாக பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் இருதயத்தை ஏவ துவங்குகிறார். அல்லேலூயா. நீங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அப்ப கர்த்தர் இந்த சபையில உங்களை வைத்திருக்கிறது ஒரு முகாந்திரம் உண்டு. தேவ பிள்ளைகளே, நல்லா கரங்களை தட்ட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உருவாக்குறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தெய்வீக சித்தம் நிறைவேறும்படியான ஒரு வேலைக்குள்ள நம்ம வந்து வீச்சது. கடைசி நாட்களை உட்கார்ந்து கொண்டு வெறும் சத்தியத்தை கேட்கிறவர்களாக அல்ல, நம்ம எழும்ப வேண்டும். நம்ம இயேசுவுக்காக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செய்ய நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம போய் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதற்கு தான் நல்ல மேய்ப்பனை தந்து ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு வைராக்கியம் தாவீதுக்குள்ளே உண்டாகுது. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு நீ எம்மாத்திரம். அல்லேலூயா. அந்த பெலிஸ்தனை பார்த்து இந்த தாவீது இப்படியான வார்த்தைகள், இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அல்லேலூயா. நீ இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறதற்கு நீ எம்மாத்திரம், நீ விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அல்லேலூயா. அப்ப மற்ற இயேசுவின் நாமத்துக்கு மேலாக எந்த நாமமும் இல்லை. அல்லேலூயா. அப்ப மற்ற கிரியைகள் எல்லாமே இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற காரியங்களா இருக்குது. அப்ப அதற்கு முன்பாக நம்ம வைராக்கியம் கொண்டு எழும்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்கள் பாருங்க எவ்வளவு வைராக்கியம் கொண்டு எழும்பி இருக்கிறாங்க. ஆமென். இப்ப சபைக்கு அந்த வைராக்கியம் வர வேண்டும். சபையில அந்த பக்தி
பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும். அதுக்குறது ஆண்டவர் ரொம்ப பாரத்தோடு இருக்கிறார். ஆண்டவரே, இந்த சபைக்கு நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே, இந்த சபைக்கு நான் என்ன பேசணும்னு சொல்லி ரொம்ப நேரமா நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். காலையில ஒரு 2 மணி நேரம் நான் ஜெபித்து விட்டு தான் உங்க சமூகத்துல வந்து நான் நிற்கிறேன். நான் பாரத்தோடு, ஏன்னா பாஸ்டர் சிக்கா இருக்காங்கன்னு கேள்வி. அவங்களுடைய சுகவீனம், அவங்களுடைய பலவீனத்தை அறிந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அப்ப சபையில ஆண்டவர் பாரத்தோடு இருக்கிற காரியம், இந்த அடுத்த சந்ததி எழும்பணும். ஹல்லேலூயா. அடுத்த சந்ததி எழும்பணும். அந்த சந்ததி எழும்பி பராக்கிரமசாலியாக நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களாக பிரயாசப்படணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அந்த வைராக்கியம் உண்டாகணும். அந்த பக்தி வைராக்கியத்தை நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு இம்பார்ட் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம தான் அந்த அபிஷேகத்தை நம்ம பிள்ளைகளுக்குள்ள கடத்தணும். நம்ம தான் நம்முடைய ஜெப வாழ்க்கையை நம்ம பிள்ளைகளுக்குள்ள கடத்தணும். நம்முடைய பரிசுத்த வாழ்வை நம்ம பிள்ளைகளுக்குள்ள கடத்தணும். இதை தான் ஆண்டவர் இந்த சபைக்கு இன்றைக்கு தீர்க்கமாய் சொல்ல விரும்புகிறார். அடுத்த யங்கர் ஜெனரேஷன் should arise for Jesus. ஆமென். அடுத்த ஜெனரேஷன் எழும்பி ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கரங்களை திடப்படுத்தி ஓடத்தான் கர்த்தர் குடும்பங்களை சபையிலே கொண்டு வந்து குடும்பமாய் நாட்டுகிறார். நெகேமியா நாட்களிலே, எஸ்ரா நாட்களிலே குடும்பங்கள் வந்து ஒரு கையில பட்டயம், ஒரு கையில தங்கள் வேலைகளை செய்கிறார்கள். ஏன்? கர்த்தருடைய வேலையும் செய்யணும், ஒரு பக்கம் உங்க வேலைகளையும் நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு பக்கம் நமக்கு உலக பிரகாரமா கொடுக்க வேலையா இருக்கட்டும். எல்லாரையும் ஆண்டவர் நம்மள வந்து நீங்க எல்லாம் வேலையை வச்சுட்டு வாங்க அப்படி சொல்லல. உங்க வேலைகளை நீங்க செய்யுங்க. கர்த்தருக்கு நீங்க என்ன பண்ணோம்? உங்க குடும்பமாய் ஆலயத்திலே முதன்மையாய் அந்த கர்த்தருடைய வேலையை செய்ய உங்க கரங்களை நீங்க திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் எத்தனை வைராக்கியத்தோடு நம்ம சபைக்காக இறங்குகிறார். நம்ம சபையின் பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்ம பிள்ளைகள் மேல கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். அடுத்த சந்ததி எழும்புகிறதிலே கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். We need to raise a godly generation. We need to raise a holy generation. அதற்கு தான் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எழும்பி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். அல்லேலூயா. சரி, நம்ம இயேசுவை போல நிரம்பி வழியும் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். இயேசுவுக்கே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அபிஷேகமும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னா பிள்ளைங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹார்டா தெரியுது, வேகா தெரியுது. ஆமென். பரிசுத்த ஆவியான வந்து திரியேக நாமத்துல, திருத்துவத்துல ஒரு 3ஆம் நபரா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? அப்ப அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகம் இயேசுவுக்கே தேவையா இருந்தது. சரிங்களா? யோவான் 3:34 வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இது இயேசுவை பத்தி சொல்றாங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் யாரு? இயேசு. இயேசு என்ன பேசுறாரா? தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு கர்த்தருடைய ஆவியானவரை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாரா? நீங்களும் நானும் ஏமாத்துறோம், நீங்களும் நானும் பதறாயிருக்கிறோம். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் நம்ம நிரம்பி வழியும் பாத்திரமாக நம்ம செயல்படுவோம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஏன் இந்த அபிஷேகம்? ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஏன் நம்ம நிரப்பப்படணும்? ஏன் நம்ம நிரம்பி வழியணும்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஜெபத்துல நம்ம அதிகமாய் வளரலாம். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு எல்லாரும் நம்ம 1 மணி நேரம் ஜெபிப்போம்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கேள்விக்குறிதான். ஒருவேளை இந்த சபையில ஒரு 10 பேர் ஜெபிப்போம். சரிங்களா? ஒரு 15 பேர் ஜெபிப்போம். சிலர்லாம் ஒரே 5 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான். நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு நிமிஷத்திலே ஜெபம் பண்ணிட்டு போற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டியா அப்படின்னா, ஷூ போடும் போது தான் ஜெபம் பண்ணிட்டியான்னா, இல்ல பண்றேன். எங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு போயிட்டு ஷூ போடும் போது அங்கிருந்து பதில் வரும், பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமென். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் பொழுது ஜெபத்திலே வளர செய்வார். அல்லேலூயா.
நம்முடைய ஜெப நிலைகள் மாறும், நம்முடைய ஜெப நேரங்கள் மாறும். மணிக்கணக்கா நம்ம ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நம்ம வாஞ்சித்து கேட்கணும். கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ள கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட நிரப்ப நிரப்ப கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ ஆரம்பிக்கும். ஆமென். சிஸ்டர் அழகா சொன்னாங்க, அந்த வெனிசுலாவில் போதகர் வீடே இடிந்து எல்லாம் நாசமா இருக்குது. ஆனா தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு எடுத்து உதவி செய்யறாங்க. அது கிறிஸ்துவின் அன்பு தான் நெருக்கி அந்த கடினமான சூழலை உதவி செய்ய வைக்கும். ஆமே. ஒரு தனித்துவமா இல்ல ஒரு தன்னலமற்ற வாழ்க்கை என்ன பண்றாங்க, வாழ முடியும். அப்ப இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளை எல்லா உபத்திரவத்துல நம்மளை நிற்க செய்யும். அந்த அன்பு தான் அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும், நம்பும். அன்பு இருமாப்பாய் இராது. அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப ஏன் ஏசப்பா நம்மளை பாவத்தை எவ்வளவு துரோகிகளா இருந்தோம், நம்ம எவ்வளவு பாவிகள், எவ்வளவு நம்ம பொய் பேசியிருக்கிறோம், எவ்வளவு துன்மார்க்கமா நடந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடந்திருக்கிறோமே, பெருமையா நடந்திருக்கிறோமே, எவ்வளவு நம்ம மேட்டிமையா நடந்திருக்கிறோம், எல்லாம் எனக்கு தெரியும் நடந்திருக்கிறோமே, இன்னும் எவ்வளவோ மாம்ச காரியங்களோட நம்ம வாழ்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டாரே. அந்த அன்பு திரளான பாவங்களை மூடி போட்டது. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு திரளான பாவங்களை மூடி போட்டது. அல்லேலூயா. இயேசுவின் தாழ்மையை நமக்குள்ள கொண்டு வரும். ஆவியானவர் நமக்குள்ள நிரப்பப்பட அந்த இயேசுவின் தாழ்மையை நம்ம அணிந்து கொள்வாமே. கிறிஸ்து தம்முடைய மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இயேசுவின் மனதுருக்கத்தை கொண்டு வரும். உடனே நம்ம ஒருத்தர் மேல நமக்கு கரிசனை வந்துடாது, ஒரு பாரம் வராது. ஆண்டவருடைய மனதுருக்கம் இருந்தாதான். இப்ப எனக்கு ஆர்டிஓங்க அப்பா சிக்கனோடனே எனக்குள்ள ஒரு பாரம் வரும். பாஸ்டர் சிக்கன் கேள்விப்பட்டோடனே ஒரு பாரம், ஒரு அந்த மனதுருக்கம் ஆவியான் நமக்குள்ள ஏவுறாரு. ஆமே. நம்ம யாரோ எங்கெங்கிருந்தோ இருந்து என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கிற மனதுருக்கம். அப்புறம் இயேசுவை போல பாடுகளை சகித்து கொள்ள உதவி செய்வார். ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி இயேசு சிலுவையை சகித்தாரோ, சிலுவையில பாடுகளை சகித்தது போல ஆவியான் நமக்குள்ள இருக்கும் பொழுது பாடுகளை சகிக்க நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்வார். இயேசு தம்முடைய மரண பரியந்தம் முழுவதுமாய் பிதாவின் சித்தத்தை தான் செய்கிறார். அல்லேலூயா. அந்த சிலுவை கெத்செமனே தோட்டத்துல இயேசு கேட்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் தான் ஜெபம் பண்றார். ஆமே. ஏன்னா பிதாவின் முகம் மறைக்கப்பட போகிறது. அவரால் அது தாங்க முடியல. பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். எல்லா பொழுதும் பிதாவோட இணைந்து செயல்படுகிறார். பிதா இல்லாம இயேசுவால ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப இந்த சிலுவை மரணம் பிதாவையும் இயேசுவையும் பிரிக்கிறதான ஒரு நேரம். அப்ப போய் அவர் பாரத்தோடு கூட கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்க ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம் சித்தத்தின் படி ஆக கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்போ வரோம்னா பரிசுத்த ஆவியானவரால நம்ம நிரப்பப்படும் பொழுது தான் அந்த பிதாவின் சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். கடினமா தான் இருக்கும், உபத்திரவமா இருக்கும், பாடுகளா இருக்கும், வேதனையா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் சித்தத்தின் மையத்துல வந்துரு. என் சித்தத்தின் மையத்துல வரும் பொழுது ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை தருவார். தாவீதை பயன்படுத்தினார். ஒரு கிதியோனை கொண்டு அந்த கிதியோன் என்ன செய்யறாரு, பாகாலின் வல்லமைகளை அழித்து போடுகிறார். அவங்க தகப்பன் கட்டின பலிபிடத்தை தகர்த்து போடுகிறார். ஆமென். அவங்க தகப்பன் பலிபிடம் கட்டி வைக்கிறார், பாகாலை வழிபடுகிறார். அதையெல்லாம் ஆண்டவர் இடித்து போடுன்னு சொல்றார். வைராக்கியம் கொண்டு இந்த கிதியோன் அதையெல்லாம் இடித்து போடுவான். கொஞ்சம் பயப்படுறதுனால அவர் ராத்திரியில எடுத்து போட்டுருவார். ராத்திரியா போய் ஆண்டவர் சொன்னதை அவர் செஞ்சுட்டார். ஆமே. ஒரு சின்ன பயம் இருந்துச்சு அவருக்கு. அந்த பயத்துல ராத்திரில போய் அவர் எல்லாத்தையும் இடிச்சிடுறார். காலையில அந்த ஊர் ஜனெல்லாம் வராங்க, கூட்டம் கூடி. யார் இது இடிச்சது? இந்த யோவாஸ் மகன் தான், அவனை எல்லாம் கொலை செய்யணும்னு ஊர் ஜனமே வருது. அப்பதான் அவனுக்காக ஆண்டவர் வழக்காடுறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர், நீங்க சும்மா நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க தைரியமாய் ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவரால முழுமையாய் நிரப்பப்படணும். அல்லேலூயா.
இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமாய் அவர் பாருங்க, தேவதூதன் மரியாளிடம் வந்து பரிசுத்த ஆவியானவர் உண்மை நேரிடுவார், பரிசுத்த ஆவியானவரினால் இயேசு கிறிஸ்து மரியாளின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் தான் அவர் ஜனிப்பிக்கப்படுறாரு. அப்ப இயேசுவே முழுக்க முழுக்க ஆவியானுடைய வல்லமையினால் தான் நிரப்பப்பட்டு அவர் ஜனிப்பிக்கப்படுறாரு. அது மாத்திரமல்ல, லூக்கா 3:21-22 இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குவார். ஆமென். இப்ப ஞானஸ்தானம் பெற்று எழும்பும் பொழுது ஜனங்கள்லாம் போயிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் அங்க அந்த யோர்தான் நதியில நின்று ஜெபித்து கொண்டிருப்பார். அப்போ புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்குகிறார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை அவர் துவங்க போகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வேணும். லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்திரத்திலே அவர் 40 நாள் உபவாசித்து வரும்பொழுது பிசாசானவன் என்ன பண்றான்? சோதிக்க வருகிறான். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் என்ன பண்றாரு? அங்க போயிட்டு ஆவியானவரால வனாந்திரத்துக்கு வழி நடத்தப்படுகிறார். அப்படி எல்லா க்ஷண பொழுதுமே ஆவியானவர் அவரை இயேசுவையே வழி நடத்துகிறார். அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம அதிகமாய் வாஞ்சிக்கணும். இது ஒன் டே ப்ராசஸ் இல்லை, ஒன் டே இமீடியட்டா இன்னைக்கே நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும், உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளணும். நீங்க கர்த்தர்கிட்ட இன்னும் நெருங்கி வரணும், உங்களை இன்னும் தாழ்த்தணும். உங்க படிப்போ வேலையோ அந்தஸ்தோ தராத மேன்மையை இயேசு உங்களை மேன்மைப்படுத்திடுவார்மா. அல்லேலூயா. இயேசு உங்களை கனப்படுத்துவார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறது வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமுமாம். அல்லேலூயா. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு வரும் பலன் தான் ஐஸ்வர்யம், மகிமை, கனம். ஆமென். எல்லாமே உயர்ந்த ஸ்தானம். ஐஸ்வர்யம், உங்களுக்கு கனம் உண்டாகும், உங்களை மகிமைப்படுத்துவார். அது எப்போ? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. அல்லேலூயா. அப்ப இயேசுக்கே இந்த பரிசுத்த ஆவியான தேவையா இருக்கும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம பிள்ளைகளை வழி நடத்த, நம்முடைய குடும்பங்களை நடத்த நம்மையும் ஆண்டவர் நிரம்பி வழியும் பாத்திரமாய். அன்னைக்கு தீமேத்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் போதாது, அது நிரம்பி வழியணும், அது நிரம்பி ஓடணும். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. அப்ப நம்ம உள்ளத்திலிருந்து உள்ள மனைவிமார் ரட்சிக்கப்படலாம், உங்க கணவனுக்கு அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி பாயம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கடத்தப்படலாம். நீங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரவாயில்ல. நீ உன் முழங்கால்களை முடக்கு, நீ கண்ணீரோடு கூட கர்த்தர் பக்கம் திரும்புன்னு சொல்றார். நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீ ஆதியிலிருந்த வைராக்கியத்துல இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். நீ ஆதியிலிருந்த அன்பை நீ விட்டிருக்கிறாய் என்று எனக்கு உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று ஆவியா நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நம்ம வளர்ந்து வரலாம், ஆனா இது போதாது. இன்னும் நீ பலப்படுன்னு சொல்ல, இன்னும் நீ நிரம்பி வழியும் பாத்திரமா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன், பாவங்களின் வல்லமையில நான் முறியடிப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீரு. இன்னும் ஆண்டவரே தீர்க்காயுஷ்னால கத்த நிரப்பி ஆண்டவரே உடைய மகனை நீங்க வல்லமைப்படுத்தி பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறையா. தேவ சித்தத்துக்கு நேராக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குறோம்ப்பா. தேவ சபையில தேவன் எழுந்தருளியதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எம்மாத்திரம் ஏசப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை நினைப்பதற்கும் நீர் எங்களை எண்ணுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இந்த கிருபை சூழ்ந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நிறைவுக்காக ஒரு ஜெபமணி முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே உனக்கு கேடகம் பலனுமா இருக்கலாம். ஒரு சரணத்தை விட்டு பாடலாம். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. லட்சுமி எதனா சொல்லணுமாம்மா? யூ வாண்ட் சம்திங்? இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
அவர் உன்னடைக்கலம் கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் உன்னடைக்கலம் கேடகமானவர். உயிரிலிருந்து உயர்த்திடுவார், புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், உப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உத்தாரம் செய்பவர் உனக்குண்டே. பிரபுக்களோடு ராஜாக்களோடு உத்தாரம் செய்பவர் உனக்கு உண்டே. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவர் உன்னையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மறைந்தவரவர் மறப்பதில்லை, மறைந்தவரவர் மறப்பதில்லை. கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நடக்கும் போது, அக்கினி மீது நடக்கும் போது, ஆறுகளை நீ நடக்கும் போது, ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். தேவ ஜனங்கள் கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அதிசயங்களை செய்கின்றார். அநேகர் பல்வேறு விதமான பலவீனங்கள வந்திருக்கீங்க, கஷ்டங்களோடு வந்திருக்கீங்க. உங்கள் குறைகள் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாறுவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவரோடு அன்பும் தூய ஆவியருளும் ஆசீர்வாதம் அமைதி வாழ்வும் நம் அனைவரோடும் விசேஷமாக ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரியோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அவர் வரும் நாளேரில் என்னை கரமசைத்து அன்பன் கோபித்து சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளேரில் என்னை கரமசைத்து அன்பன் கோபித்து சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமாய்
அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இருமா பெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இருமா பெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தமானவே இந்த வீரத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தமானவே இந்த வீரத்தில் சொந்தமானார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடே சென்று வாருங்கள். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.